வீடியோ பார்த்து கெட்டு போகாதான்னு ஒரு பையன்கிட்ட சொல்றேன், உங்க வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கேங்கிறா. அன்னைக்கோட அதை பார்த்துட்டேன். வருத்தப்பட்டு சொன்னார். உண்மைதான், எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா பொருளாதார நெருக்கடியில 2 பேரும் வேலைக்கு போக வேண்டிய சூழல் இருக்கு. நாளைக்கு குழந்தை வளர்ந்து கேள்வி கேட்குது, என்ன எனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டா நான் என்ன பண்றதுன்ட்டு ஓடுறாங்க பாவம். அவர் கேட்ட கேள்விகள் அனைத்தும் நியாயமானது. அழகா 2 கவிதைகளோட முத்தாய்ப்பா முடிச்சிருக்காரு. ஒரு பலத்த கைத்தட்டல் குமரவேல் அவர்களுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து கொடுக்கலாம். ஏன்னா மாவட்ட நிர்வாகத்துக்கு அந்த மண்ணை சார்ந்த மனிதர்கள் 2 பேரையும் பேச்சாளர்களா போடணும்னு சொன்ன உடனேயே அதற்கு உடனடியாக ஒப்புக்கொண்டாங்க. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சொல்லிட்டார், வாழ்க்கைனா வாழணும், நீ முதல்ல வாழு, அப்புறம் வாழவை, அதான சொல்லுவாங்க எல்லாம். முதல்ல வாழுங்க, அப்புறம் வாழவை. நீயே வாழாம இப்படி ஒரு அருமையான கேள்வி கேட்டார். அடுத்தவங்க உதவி செய்யலாம் நம்ம பிறந்திருக்கோம்னா அடுத்தவன் எதுக்காக பிறந்திருக்கான்? இந்த கேள்விக்கு இங்க பதில் வருமானு எனக்கு தெரியல. ஆனா ஆர்வத்தோடு நான் காத்திருக்கிறேன். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு புகழ் நல்ல தமிழ் பேச்சாளர் அன்பு தங்கை கபிலா விசாலாட்சி அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு பாராட்டி அழைக்கிறேன். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, காஞ்சிபுரத்தின் அடையாளம் மனமுருகும் கோவில்கள் மட்டுமல்ல, காஞ்சிபுரத்தின் அடையாளம் மனம் கவரும் பட்டாடைகள் மட்டுமல்ல, காஞ்சிபுரத்தின் அடையாளம் காஞ்சிபுரம் மாநகரிலே வாழ்கின்ற மக்களின் ரசனையும் தான் என்று சொல்கின்ற அளவிற்கு மிகுந்த ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற காஞ்சிபுரம் வாழ் தமிழ் தோழமைகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மிக பணிவான வணக்கங்கள். ஒரு நிமிஷம் அந்த பேர் என்னமா தம்பி, அப்படியே படுறா, பாட்டி மடியில படுறா. நான் என்ன கேட்கிறேன், குழந்தைங்க வந்து உட்காந்துருக்கீங்கல்ல, கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டா இருக்கும், கொஞ்சம் அது வசதி இல்லாம தான் இருக்கும். தம்பி அப்படியே அது அமைதியா இருக்கா, குட் பாய், லவ் யூ, ஓகே. இல்ல நீ வேணா போட்டோ கொடுத்தா தூங்கவே மாட்டா, அப்படி அமைதியா. ஒரே நிமிஷமா மன்னிக்கணும். நான் என்ன சொல்றேன், உங்க குழந்தைங்க வீடியோ பார்த்து டயர்டாகி தூங்குது இல்ல, வீடியோ பார்த்து தூங்குறதுக்கு பதிலா நல்ல தமிழை கேட்டு கேட்டு இங்கே தூங்கட்டும், தவறே இல்லை. உங்கள் குழந்தைகளை மடியில வச்சுக்கோங்க. ஆரம்பமா இப்படி பிள்ளைங்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்களே எங்க நடுவர் ஐயா அவர்கள், அதுதான் அடுத்தவர்களை வாழ வைப்பது. பிள்ளைங்க எப்படியோ வீடியோ பார்த்து கெட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ஓ, அப்படி சொல்றீங்க. வீடியோ பார்த்து கெட்டு போகணும்னு நினைச்சா அது அண்ணன் தனக்காகவே வாழ்வது. ஆனா அந்த பிள்ளை நல்ல தமிழ் கேட்கணும்னு அண்ணா நினைக்கிறாங்கன்னா வீடியோ பார்த்து கெட்டு போகாதான்னு ஒரு பையன்கிட்ட சொல்றேன், உங்க வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கேங்கிறா. அன்னைக்கோ அதை பார்த்துட்டேன். குமரவேல் சார் ரொம்ப அருமையா பேசினாங்க. அண்ணன் பேசும்போது மனைவியும் மேல போட்டு திட்டாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இந்த பேச்சு உரிமையை, இந்த பேச்சு சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார்? பகத்சிங்கும் நேதாஜியும் காந்திஜியும் தனக்காகவே வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தால் இன்னைக்கு நீங்க சுதந்திரமா பேசியிருக்க முடியுமா? பேசுறதுக்கு மேல போறதுக்கு 4 பேர் காரணம். இந்த கேள்வி அடுத்தபடி எதற்காக சொன்னார்? போன வாரம் நாகமுத்து பாண்டியன் படிச்ச கும்பகோணத்துல இருக்கிற அன்னை கலைக்கல்லூரிக்கு போயிருந்தோம். அங்க நாகமுத்து பாண்டியன் சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டுருந்தாங்க. ஓ, மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம படிச்ச கல்லூரியிலேயே நம்ம சிறப்பு விருந்தினரா போறோம். அதுக்கு அந்த பெருமிதத்துக்கு என்ன காரணம்னு நாகமுத்து பாண்டியன் சொன்னார். சரி, ஒவ்வொரு மேடை வாய்ப்பையும் கொடுத்து, பல 100 புத்தகங்களை எனக்கு வாங்கி கொடுத்து, ஒவ்வொரு மேடையாக ஏற்றி அழகு பார்த்த என்னுடைய தமிழாசிரியர் தான் அதுக்கு காரணம்னு சொன்னார். எப்ப? போன வாரம் உங்க தமிழாசிரியர் காலேஜுக்கு வந்தோம், பாடம் எடுத்தோம், சம்பளத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டோம், வீட்டுக்கு போனோம்னு தனக்காகவே வாழ்ந்திருந்தால் உங்களை மாதிரியான பட்டிமன்ற பேச்சாளர்களை அவர் உருவாக்கி இருக்க முடியுமா? அதான் ஒரே ஒரு பட்டிமன்ற பேச்சுக்கும் 10,000 ரூபாய் பணத்துக்கு அசப்திங்க உட்காந்துட்டியாரா தம்பி.
மாணவர்களுக்காகவே வாழும் ஆசிரியர்களால் தான் இன்றைக்கும் இந்த சமூகம் அறத்தின் வழி நிற்கிறது. மறந்து மதுரையில ஒரு அம்மா தன்னுடைய மகள் மறைந்து போயிடுறாங்க. தன்னுடைய மகள் ஜனனிக்காக பிறரை வாழ வைக்க வேண்டும் என்ற அவருடைய உயரிய எண்ணங்களுக்காக அவங்களுக்கு சொந்தமா இருந்த 1.5 ஏக்கர் பூர்வீக நிலத்தை 1 லட்சம் 2 லட்சம் இல்ல 7.5 கோடி மதிப்பான நிலத்தை கொடிக்குளம் அரசு பள்ளிக்கு கொடுத்தாரு. உடனே 7.5 கோடி கொடுத்தாதான் அடுத்தவர்களை வாழ வைப்பதுன்னு அடுத்து வரவங்க பேசுவாங்க. கிடையாதுங்க. அவங்க எல்லாம் ஏழ்றாமா, நீ கவனிக்காத. நெஞ்சில உடனே கை வைக்க கூடாது. கோடி கோடியா கொடுத்தாதான் வாழ வைக்கிறதான்னு ஒண்ணும் இல்ல. தீபாவளிக்கு வடை சொல்றோம், ஒரு 20 வடை சொல்றோம்னா நாகமுத்து பாண்டியன் மாதிரி 20 வடையும் நானே சாப்பிடுவேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னா வயிறு வீணா போயிடும். அப்புறம் வைத்தியிட்ட போய் காசு வீணா போகும். ஆனா அதே 20 வடைய எழுத்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் 4 வடையா பிரிச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. சுயம் நலமா இருக்கணும்னாலே நீங்க சுயநலம் இல்லாம இருக்கணும். இல்லம்மா, இதே நீங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ண தீபாவளிக்கு என் மனைவி போட்ட அதிரசத்தை 4 வீட்டுக்கு கொடுத்து அமிச்சேன். சாயங்காலம் 4 மணிக்கு கொடுத்து அமிச்சிட்டாங்க மறுபடியும் அதையே. இது ரிலே ரேஸ் மாதிரி ஒரே இடத்துல வந்துட்டே இருக்குமா? அதுல ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க, என்ன ஏமாத்த பாத்தியான்னு எழுதிருக்காங்க. என்னமா நீங்க இந்த 7.5 கோடி மதிப்புள்ள நிலத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த தாயினுடைய பெயர் ஆகி பூர்ணம் அம்மாள், மதுரை. கணவர் இறந்த பிறகு கருணையின் அடிப்படையில் அவங்களுக்கு வேலை கிடைக்குது. அவருடைய மகள் ஜனனி 30 வயதுல இறந்து போயிடுறாங்க. ஜனனி குழந்தையா இருக்கிறப்பயே அவங்க நன்கு தோழிகள் யாராவது ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல ஓடி வந்து அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்களாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, எங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க கட்டிடுறீங்களான்னு கேட்பாங்களாம். அந்த குழந்தையுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா அந்த பூர்வீக இடத்தை அரசு பள்ளி, தான் படித்த அரசு பள்ளி கட்டணம் கட்டுறதுக்கு அந்த நிலத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி, அப்பதான் என் மகளினுடைய ஆத்மா சாந்தி அடையும் முடிவு பண்ணி 7.5 கோடி மதிப்புள்ள இடத்தை தானமாக இலவசமாக கல்வித்துறைக்கு பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த அம்மா போய் பேட்டி எடுக்கிறாங்க கபிலா. அந்த அம்மா சொல்றாங்க, நான் அப்படி என்னங்க பெருசா பண்ணிட்டேன். அந்த அம்மா அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன் சார். கோயில் கருவறைக்கு பக்கத்துல ஒரே ஒரு டியூப் லைட்டை போட்டுட்டு உபயதாரர் அப்படின்னு ஃபுல்லா அவன் பேரை எழுதி லைட்ல வெளிச்சமே வரலைங்க. இந்த டியூப் லைட்டுக்கு தெரியுமா, இந்த டியூப் லைட்ல எழுதுனா இந்த டியூப் லைட் ஒர்க் ஆகாதுன்னு. ஆனா எப்படி இருக்காங்க? அதான் தங்கச்சி சொல்லுது, வாழ்க்கைங்கிறது வாழ வைப்பதற்கு. சொல்லுங்க. நீங்க குமரவேல் சாருக்கு நான் ஒரு டெஃபினிஷனை சொல்ல விரும்புறேன். வாழ வைப்பதற்கு அப்படின்னா டியூப் லைட் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, வடை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, 7.5 கோடி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நல்லா இருப்பாடு வாய் வார்த்தையா சொன்னா போதும், அதுவே அடுத்தவர்களை வாழ வைப்பது. நான் சொல்லல, முண்டாசு கவிஞன் பாரதி சொல்கிறார், நிதி மிகுந்தவர் பொற்கு வைத்தாரி, நிதி குறைந்தவர் காசுகள் தாரி, அதுவும் மற்றவர் வாய் சொல் அருளி என்றார். யாவருக்குமா பிறருக்கு இன்னுரைதானே. மகாராஷ்டிரா மாநிலத்துல பாராமதிங்கிற ஒரு நகரம், அந்த நகரத்துல ஒரு மாரத்தான் போட்டி நடக்குது. எல்லாரும் ஷார்ட் போட்டு ஷூஸ் போட்டு இளைய தலைமுறை பிள்ளைகள் ஓடிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவுல முக்கால் சேலையை கட்டிட்டு கால செருப்பு கூட இல்லாம தலை கலஞ்சு போயிருக்கு, ஏழ்மையான தோற்றம், வேகமா ஒரு அம்மா 67 வயது நிரம்பிய ஒரு பெண்மணி ஓடி முதல் பரிசு பெறாங்க. உடனே எல்லாரும் பேட்டி எடுக்கிறாங்க. எப்படிமா இந்த பிள்ளைங்களுக்கு மத்தியில நீங்க வந்தீங்க அப்படின்னோடனே அதுக்கு அம்மா சொன்னாங்க, எனக்கு பரிசு தொகை வேணும், என் கணவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு, அவருக்கு இந்த பரிசு தொகையை கொடுத்தாதான் நான் அவரை காப்பாற்ற முடியும் சொன்னாங்களே. அந்த அம்மையாரினுடைய பெயர் லதா பகவான். அப்ப 100 பயிற்சி நிறுவனங்களும் 1000 கோச்சுகளும் செய்ய முடியாததை தன் கணவனை வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு பெண்ணினுடைய வைராக்கியம் செய்துவிடும் இல்லையா? குமரவேல் சார் கேட்டாரு, அம்மா அப்பா எல்லாம் நம்ம வாழ வச்சுட்டே இருக்காங்களே, அவங்க எப்பதான் வாழ்வாங்கன்னா உண்மைதான், நியாயமான கேள்விதானமா, நியாயமான கேள்வி. அவங்க நம்மள வாழ வச்சாங்க, நம்ம பிள்ளைங்களை வாழ வைக்கிறோம், அதுதானே குடும்பம். அம்மா அப்பாவே
திருமணமான ஒரு பெண்ணை கூப்பிட்டு கேளுங்களேன், உங்க கணவருக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு கேளுங்க. அவருக்கு மல்லிப்பூ மாதிரி இட்லி பிடிக்கும், வச்சா சாப்பிட்டுட்டே இருப்பாருன்பாங்க. உங்க பையனுக்கு என்ன பிடிக்கும்? அவனுக்கு ஒரு தோசை பிடிக்கும். உங்களுக்கு என்னமா சாப்பிட பிடிக்கும்னா, திருமணமான எந்த பொண்ணுட்ட இருந்தும் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த கேள்விக்கு விடையே வராது. 365 நாளும் சமையல் அறையிலேயே முடங்கி கிடக்கும் பெண்கள், அதில் ஒரு நாள் கூட அவர்கள் தனக்காக சமைத்ததே இல்லை. அதே மாதிரி அவருடைய அப்பாக்களும் கூலி தொழில் செய்யறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க, அரபு நாடுகள்ல கால் கடிக்க நிக்கிறாங்க வெயில. ஆனால் அதில் ஒரு ரூபாய் கூட அவர்கள் தனக்காக சம்பாதிக்கவே இல்லை. நம்முடைய அம்மாவும் அப்பாவும் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்கிறார்களே, அதனாலதான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்களுக்காகவும் நம்ம பெற்றோர்களுக்காகவும் நம்ம தியாகம் செய்வோம். அதுதாங்க குடும்பங்கிற அமைப்பு. நான் மட்டுமே வாழ்வேன், எனக்கு மட்டும்தான் எல்லாமே, நான் ஏன் அடுத்தவங்களை வாழ வைக்கணும்னா, பேசாம தைலாந்து ஒண்ணு இருக்கு, நித்யானந்தா அவர்கள் வாங்கி போட்டிருக்காங்களே, இது சம்பந்தமா நான் கருத்து தெரிவிக்க விரும்பலாமா? அங்க போய் உட்கார்ந்துட்டா யாரும் நம்ம தொந்தரவு பண்ண மாட்டாங்க. உங்க வாழ்க்கையை நீங்க மட்டும் வாழலாம். எங்க இருக்கனே தெரியா. இன்னைக்கு எத்தனையோ ஜனாதிபதிகள் வர்றாங்க, ஆனா இன்னைக்கும் நம்ம மனசுல மறக்க முடியாத இடத்தை பிடித்திருக்கிறது யார்? அப்துல் கலாம் ஐயா இல்லையா? அவர் ஏன் இன்னைக்கும் நம்ம நெஞ்சில இருக்க? PSLV ராக்கெட் விட்டதுனாலயா? அக்னி ப்ராஜெக்ட்ல வேலை பார்த்ததுனாலயா? இஸ்ரோல வேலை பார்த்ததுனாலயா? இல்ல சார். ஒரு சின்ன குழந்தைக்கு கால் நடக்க முடியாது, செயற்கை கால் பொருத்துறாங்க. அந்த செயற்கை காலோட எடை 4 கிலோ. அந்த குழந்தையால நடக்க முடியல, முகமெல்லாம் சோர்ந்து போகுது. இப்ப அப்துல் கலாம் ஐயா தன்னுடைய மொத்த விஞ்ஞான அறிவையும் அந்த பிள்ளைக்கு 400 கிராம்ல செயற்கை கால் செய்வதற்காக தன்னுடைய உழைப்பை கொடுத்தாரே, அதனால அவர் பிறருக்காக வாழ நினைத்ததால் அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க உங்களுக்காகவே அதுல என்னன்னா, அந்த ராக்கெட்டோட கூம்பு வடிவம் இருக்குல்ல, அந்த கூம்பு வடிவத்தோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு கார்பன் காம்போசிட்னு ஒரு மெட்டீரியல் கண்டுபிடிச்சாங்க. அதை வச்சு செஞ்சோம்னா அது வெயிட் குறையும், இடை இலகுவா இருக்கும்னு. கலாம் அவர்கள் என்ன யோசிச்சாரு? மனிதன் விண்ணில் பறப்பதை விட மாற்றுத்திறனாளிகள் மண்ணில் தன்னுடைய செயற்கை கால்களால் பறக்க வேண்டும் நினைச்சார். அதனால ராக்கெட்டுக்கு பயன்படுத்துற டெக்னாலஜியை கொண்டு வந்து செயற்கை கால்களுக்கு பயன்படுத்தினார். அப்துல் கலாம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்கள் வாழ்க்கையில் மன நிறைவான விஷயம் எது? செயற்கை கால் கொடுக்கப்படுகிற நிகழ்வுல, அந்த விழாவுல கலாம் அவர்கள் சொன்னார், என்னுடைய குழந்தைகள் இதற்கு முன்பு மேடை ஏறி வருகிற பொழுது, நடக்கிற பொழுது அந்த எடை மிகுந்த கால்களை தூக்கி கொண்டு சிரமப்படுவதை பார்த்து பெறாத ஒரு தந்தையாக நான் கவலைப்பட்டிருக்கிறேன். இன்று அதே விட எடை இலகுவான கால்களோடு எங்கள் குழந்தைகள் சைக்கிள் மிதித்து செல்கிற பொழுது, நடந்து செல்கிற பொழுது, ஓடுகிற பொழுது இந்திய விஞ்ஞானம் உயர்ந்த விஞ்ஞானம் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். அது நாம அடுத்தவங்களை வாழ வச்சா, முதல்ல நமக்காக வாழ்றோம் வைங்களேன், நம்ம வாழ்ற 60 ஆண்டுகள் மட்டும்தான் வாழ முடியும். ஆனால் அடுத்தவர்களை வாழ வைத்தால், அடுத்தவர்களுக்காக வாழ்ந்தால் 600 ஆண்டுகள் கூட காலத்தையும் தாண்டி வாழ முடியும். அருமை அருமை, கரெக்ட். எங்கேயோ அப்துல் கலாம் ஐயா அந்த மாதிரியான நம்ம உதாரணங்களை சொல்றதை விட, இங்க திருச்சிக்கும் சென்னையும் என்ன பக்கத்து தருவாங்க. ஆனா இந்த சென்னை வெள்ளத்தப்ப திருச்சியும் சென்னையும் ஏதோ பக்கத்து தெரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி ஒவ்வொரு ஆளுக்கும் சாப்பாடு கிடைச்சுதா, தண்ணி பாட்டில் கிடைச்சுதா, அடிப்படை தேவைகள் இருக்கான்னு பார்த்து பார்த்து ஓடினாங்களே, தாயுள்ளம் கொண்ட எங்க அரசாங்க நிஷாக்கா. அடுத்தவர்களை வாழ வைப்பதில் என்ன மகிழ்ச்சி இருக்கிறது என்று அவர்களிடம் கேட்டு பாருங்க. சும்மா எல்லாத்தையும் தொப்பை வளர்த்துட்டு அக்கா மாதிரியா? தான் ஒரு நடிகர் என்பதை விட, தான் ஒரு நகைச்சுவையாளர் என்பதை விட, தான் ஒரு பிரபலம் என்பதை விட, நான் மனிதம் நிறைந்த ஒரு மனிதன் என்று ஈரோட்டிலே இருக்கின்ற மலைவாழ் மக்களுக்காக 5 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரே KPY பாலாஜி,
டாக்டர். அடுத்தவர்களை வாழ வைப்பதில் என்ன மனநிலையில் இருக்கிறது என்று அவரிடம் கேட்டு பாருங்கள். அருமை. நீங்க ஒருத்தவங்க கிட்ட வந்து தானம் யாசகம்னு கேட்டா நம்ம என்ன கொடுப்போம்? காசு பணத்தை கொடுப்போம். இல்லைன்னா ரொம்ப அதிகமா போனா நம்ம வந்து கை இல்ல காதுல கழட்டி கொடுக்கறத போட்டுக்கிறத கழட்டி கொடுப்போம். ஆனா ஒருத்தவங்க அழுதுட்டே இருக்காங்க. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டோனே தன்னுடைய கிட்னியவே தியானமா கொடுத்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இளைஞர் வராரு, சலீம் அந்த இளைஞருடைய பெயர். அந்த இளைஞர் வந்து ரொம்ப சோகமா இருக்காரு, ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. நம்ம கேட்கிறாங்க ஏன்பா அழுகிறேன்னு. அவர் சொல்றார், இதுக்கு மேல டயாலிசிஸ் பண்ணா என் கிட்னி தாங்காது, நான் உயிர் பிழைக்க மாட்டேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு கொஞ்சமும் தயங்காமல், தன்னுடைய குடும்பம் இல்ல, உறவு கிடையாது, ஆனா கொஞ்சமும் தயங்காமல் தன்னுடைய கிட்னியையே சிறுநீரகத்தையே தானமாக கொடுத்தாரு. இவர்களை பற்றிய செய்தி நிலாச்சோறு என்ற புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அம்மையாருடைய பெயர் உமா பிரேமன். ஆகவே இப்ப பழனி அண்ணே வேகமா பழனியோட முடிச்சிருந்தோம். இப்ப பழனி அண்ணே வேகமா கார்ல போயிட்டு இருக்காங்க. சரி. கார்ல போகும்போது ரொம்ப அவசரமான வேலையா போயிட்டு இருக்காங்க. அந்த அண்ணே நேரத்துக்கு போவேன்னா அந்த வேலையா போயிடும், அப்படி ஒரு அவசரம். ஆனா அண்ணே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேக்குது. சரி. கொஞ்சம் கூட யோசிக்காம அண்ணே டக்குன்னு ஒதுங்கி வழி விடுவாங்களா இல்லையா? ஏன்னா அவர் இடிச்சிட்டு வந்தது அந்த ஆள் தான். ஏன்னா மனிதர்கள் அடிப்படையிலேயே மனதின் வழியாக செயல்படுவார்கள், மூளையின் வழியா நம்ம செயல்படவே மாட்டோம். ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டோனே எவ்வளவு அவசரமான வேலையா போனாலும் சைக்கிள்காரர்ல இருந்து லாரி ஓட்டுறவர் வரைக்கும் எல்லாரும் ஒதுக்கி வழி விடுறோமே, நம்ம தான் மனுஷன். மனதின் வழியாக செயல்படுவதால் தான் நமக்கு மனிதர்கள் என்றே பெயர். சபாஷ். நாம் வாழ்ந்தால் மனம் மகிழும், பிறரை வாழ வைத்தால் மனம் மலரும். வாய்ப்புக்கு நம்ம சேனல்ல வர்ற வீடியோ நல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.